சேதுவும் தமிழும் ஷூட்டிங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேதுவுக்கு அந்த ஹீரோ பொசிஷன்ல நான் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறாரு. தமிழ் தட்டி அந்த கனவை கலைச்சு விட்டுறாங்க. அங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல தமிழ், நடிச்சு முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்கங்க. தமிழ், அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சார் வணக்கம் சார், சொல்லுங்க. என் பேரு சேது சார், இவங்க பேரு தமிழ். நான் அந்த தொடரை பார்ப்பேன் சார் அப்பப்ப. மேடம், நீங்களும் நல்லா நடிக்கிறீங்க சார் கூட சேர்ந்து. சார், உங்க 2 பேர் கூடயும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சார், நான் கண்ணாடி போட்டுக்கலாமா? தமிழும் சேதுவும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஈரமான ரோஜாவே சீரியலோட ஹீரோ ஹீரோயினோட. அம்மா, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணுமில்ல சித்ரா, முத்துச்சாமி போன் பண்ணி தமிழையும் சேதுவையும் பார்த்ததா சொன்னான். கல்யாணம்னு போனவங்க அங்க எதுக்கு போகணும்? முத்துச்சாமி போன் பண்ண அடுத்த நிமிஷமே நம்ம சேதுவுக்கு வீடியோ கால் பண்ணோம். சேது கல்யாண மண்டபம் வாசல்ல நின்னுதான் பேசினான். அதை கவனிச்சியா? ஆமாம்மா, இது ஏன் அவசரத்துல ஒரு கல்யாண மண்டபம் வாசல்ல நின்னு பேசியிருக்க கூடாது? நீ ஏம்மா இந்த விஷயத்த பத்தி இவ்வளவு யோசிக்கிற? இல்லடி, அந்த தமிழ் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணத்துல ஆசை இல்ல, நான் படிச்சு டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சேது உருகி உருகி பாசத்தை தமிழ் மேல கொட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப தமிழ் ஏன் என்ன படிக்க வைங்கன்னு சேது கிட்ட கேட்டிருக்க கூடாது? சேதுவும் அது விஷயமா தான் சென்னைக்கு போயிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏம்மா இவ்வளவு சொல்ற? தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கும் சேது சென்னைக்கு போனதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுதுரி. நிச்சயமா அந்த மாதிரி எதுவும் இருக்காதுமா. எதை வச்சிரி அப்படி சொல்ற? பெரியப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க படிக்க போறது பிடிக்காதுன்னு சேதுவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சேது யாருக்காண்டியும் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா பெரியப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவன் என்னைக்குமே பண்ண மாட்டான். அம்மா, அதை நீ மறந்துட்டியா? அது ஒண்ணு மாத்திரம்தாண்டி எனக்கு இடிக்குது. நீ சொல்றதும் சரிதான். பெரிய மாமாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யணும்னு அவன் யோசிக்கவே மாட்டான். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுமா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு தான் அவங்க போயிருக்கணும். ஒருவேளை சேது அவன் ஒய்ஃப படிக்க வைக்கிறானே வையி, பவானி விஷயத்துல எந்த பொண்ணும் படிக்க வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களேன்னு மாமா கிட்ட பேசலாம்லம்மா. நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள்னு சேதுவுக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கும் தமிழை படிக்க வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டாமா. பீச்ல தமிழ் மணல் வீடு கட்டுறாங்க, எனக்கு சின்ன வயசு ஆசைன்னு சேது கிட்ட சொல்றாங்க. தமிழ், சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. இது என்ன பில்டிங்கு? இதை விட பெரிய கோட்டையே கட்டிடலாம் தமிழ். சேது ஒரு அட்டையில எழுதுறாரு இந்த வீட்டுக்கு பேரை. அதை தமிழ் பாக்குறாங்க. நீங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் நான் கட்டியிருக்க வீட்டுக்கு டாக்டர் தமிழ்ச்செல்வின்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. பார்க்கும்போது நான் உண்மையிலே ஆஸ்பத்திரி கட்டி டாக்டர் ஆன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அலையில அந்த ஹாஸ்பிட்டல் கரைஞ்சு போச்சு. பார்த்துட்டு தமிழ் அழுகுறாங்க. பீச்ல மணல் வீடு கட்டி விளையாடுறதும் அலை வந்து அடிச்சுட்டு போறதும் வழக்கமானது தானே. இதுக்கெல்லாம் அழுவியா? இல்லைங்க, என் கனவெல்லாம் நிஜமான மாதிரி அவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உடனே இந்த மண்ணு வீடு உடஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாரு தமிழ், அவங்க கட்டின மணல் வீட்டையும் தான் அலை வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. அவங்க என்ன வருத்தமா பட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னைய மாதிரி? சொல்றது எனக்கு புரியுதுங்க, ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன தமிழ், இந்த வீட்டை அலை அடிச்சுட்டு போயிருச்சுன்னா நான் உனக்கு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்க மாட்டேன்னு உனக்கு நினைப்பா? அப்படி நீ நினைச்சேன்னா அழுதுகிட்டே இரு. இல்லைங்க, நான் அழமாட்டேன். தமிழ், சிரி. ஐ நந்தினி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. போஸ், நீங்க இப்படி லேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இன்னைக்கு நான் ஷாப்பிங் போயிருந்தேனா, அதனால உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி, எனக்காண்டி இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க. தான் உனக்காண்டி எதுவுமே வாங்கிட்டு வரல. நீங்கதான் உங்க லைஃபே எனக்கு கொடுக்க போறீங்களே, இது போதும் எனக்கு. உனக்கு வேற என்னமாச்சும் கிஃப்ட் வேணும்னா சொல்லு, எது பிடிச்சாலும் சொல்லு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன். நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் நந்தினி. நீங்க என்ன வேணும்னு கேளு. நீ உங்க லைஃப்ல நான் மாத்திரம்தான் இருக்கணும். யாருக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்க மனசையும் சரி உங்களையும் சரி என் ஒருத்திக்கு தான் எல்லாமே. அப்படி ஒரு கிஃப்ட எனக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பா நந்தினி, உன் ஒருத்திக்கு மாத்திரம்தான் என் மனசுலயும் வாழ்க்கையிலயும் இடம் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒருத்தர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நந்தினி ஒரு போனை கிஃப்டா கொடுக்குறாங்க. என்ன நந்தினி, ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே போனுக்கு. இது எம்புட்டு? 1,50,000 ரூபா.
வாட்ச் கொடுக்குறாங்க நந்தினி. நந்தினி சொல்றாங்க, நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போனேன். அப்ப உங்க அம்மாவுக்காண்டி ரிங்கும் உன் தங்கச்சிக்காண்டி தோடம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. போஸ், எனக்கு பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? பண்ணலாமே நந்தினி. நீங்களும் சேதுவும் நைட்டு பீச்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா பச்சை குத்திக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. தமிழ் சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்ல, வாங்குங்க போலாம். சாமி, ஒருத்தவங்க மேல நம்ம அன்பை காட்டணும்னா அவங்க பேரை பச்சை குத்திக்கணும் சாமி. நம்மளே ஒரு நாள் இல்லாம போனா கூட அவங்களோட பேரு நம்ம உடம்புல இருக்கும்ல சாமி. இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க மேல உள்ள பாசத்தை நம்ம பச்சை தானே சாமி குத்த முடியும். சாமி, உங்க பொண்டாட்டி பேரையே பச்சை குத்திக்கலாம்ல. தமிழ் சொல்றாங்க, பச்சை குத்துறதெல்லாம் ரொம்ப வலிக்கும், அதெல்லாம் வேண்டாம். எங்க வாங்க நம்ம போலாம். இரு தமிழ், ஒருத்தவங்க மேல நம்ம அளவு கடந்து பாசத்தை வச்சிருந்தோம்னா பச்சை குத்திக்கிட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால உன் பேரை நான் பச்சை குத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, குத்தலாம்க்கா. அப்பனா உட்காரு தம்பி. அக்கா, கையில எல்லாம் பச்சை குத்தாதீங்க. எங்க அம்மா எங்க இருக்காங்களோ அங்க குத்துங்க. புரியலையே சாமி. ஏது நெஞ்ச காட்டுறாரு. புரியா சாமி, அம்மாவை நெஞ்சில சுமக்கிறதா சொல்றீங்க? தாராளமா இங்கேயே பச்சை குத்திடுறேன். ஏது காசை கொடுக்கறாரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த அம்மா. தமிழ் அதை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஹோட்டலுக்கு வர்றாங்க தமிழும் சேதுவும். சேது குளிக்கிற இடத்துல கத்துறாரு. தமிழ் பாத்ரூம் கதவை தட்டி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல கதவு திறக்குது. சேது விழுந்து கிடக்காரு பாத்ரூம்ல. தமிழ் உதவிக்கு யாராவது வருவாங்களான்னு கத்துறாங்க. தலையில இருந்து சேதுவுக்கு ரத்தம் வருது. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.